ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான உளுந்து புட்டு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கை கால் வலியெல்லாம் இது சாப்பிட்டா பறந்து போயிடும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கின்னு ஒரு கப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்து வந்து ஒரே மாதிரி எல்லா பக்கமும் செவந்து வர்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நல்லாவே எல்லா உளுந்துமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே கப்பில் 1/4 கப்பு சாப்பாட்டு அரிசி வந்து எடுத்துருக்கேங்க. ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அரிசி வந்து எடுத்துருக்கேன். இப்போ அதுவும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து முழுமையாக நல்லா ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆறி வந்துருச்சு. இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம இந்த சிறு ரவை இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து பவுடர் பண்ணால் போதும். ரொம்பவும் குறகுறப்பாக இருக்கக்கூடாது. அந்த சிறு ரவை அளவுக்கு நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும். இப்போ இதை வந்துட்டு ஒரு அகலமான பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு தண்ணி வந்து தெளித்து நம்ம மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா மாவுலேயும் தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி கையில் வந்து நல்லா உதுத்து விட்டு மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நம்ம கையில் வந்து பிடிச்சா அந்த பிடி கொழுக்கட்டை அளவுக்கு வரணும். அதுதான் இந்த மாவோட கரெக்டான பக்குவம். கட்டிகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ புட்டு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போவே தேங்காய் சேர்க்கும்போது அது அந்த புட்டு மாவோட சேர்ந்து அந்த ஆவியில் வேகும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லி பிளேட்டில் கிளாத் போட்டு இப்போ அது மேலே வந்து இந்த புட்டு மாவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி துணியை வந்து மேலே கவர் பண்ணி விட்டுக்கோங்க. கவர் பண்ணிட்டு இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்தோன்னா புட்டு வந்து ரெடி ஆகிடுங்க. 10 நிமிஷம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட தட்டின ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம். அதாவது நான் நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமுமே நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உளுந்து புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி பார்த்து நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான அருமையான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.